இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மொத்த அழகையும் நீயே குத்தகைக்கு எடுத்திருக்கிறாய் சம்யுக்தா. சம்யுக்தா, இந்திரலோகத்தில் ரம்பை, ஊர்வசி, மேனகைன்னு 3 பேர் இருக்கிறார்களாமா. அவர்கள்தான் சிறந்த அழகியல் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த 3 பேரும் உன்னிடம் வந்து அழகை பிச்சை எடுக்க வேண்டும் சம்யுக்தா. அந்த பௌர்ணமி நிலவு வானத்தில் இல்லை, என் பக்கத்தில் தான் இருக்கிறது. அப்படி ஒரு ஒளி உன் முகத்தில் தெரிகிறது சம்யுக்தா. உன்னிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும், கேட்கட்டுமா? ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஒரு பொண்ணு எப்பவுமே ஒரு வீரனோட மனைவியா வாழணும் தான் ஆசைப்படுவா. என் கண்ணுக்கு பார்த்திபன் பெரிய வீரனா தெரிஞ்சான். ஆனா 1000 வருஷங்களுக்கு அப்புறமும் அவர் திரும்ப வந்தாலும் உங்ககிட்ட தோத்து போய் இறந்துட்டாரு. அவரோட காதலின்னு சொல்லிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. அதே நேரத்துல உங்க மனைவியா வாழ போறத நான் பெருமையா நினைக்கிறேன். அப்போ நீ என்னை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாயா? அப்படித்தானே? ஆமா. ககுபர் உன்னை இந்த அறைக்கு வர சொன்னதுக்கான காரணமே என்னுடைய 1000 வருட பசியை தீர்த்து கொள்ளத்தான். ஆனால் நீ இங்கு வந்ததும், என்னை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதம் என்று சொன்னதும், நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறேன். இருந்தாலும் நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க அரசே. திருமணத்திற்கு பிறகு நமக்குள் நடக்கும் முதலிரவு சடங்கை இப்பவே வைத்துக் கொள்ளலாமா? அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். முறைப்படி ஒரு வீரனோட மனைவியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். பௌர்ணமி ஆரம்பிச்சிருச்சு. நீங்க என் கழுத்துல மாலை போட்டு நானும் உங்க கழுத்துல மாலை போட்டுட்டா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முழுசா சொந்தமாயிடுவேன். அது வரைக்கும் காத்திருங்க. சம்யுக்தா,